ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி குவாலிட்டி ஆஃப் மர்சி அப்படிங்கிற ஒரு டாபிக். அதாவது இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் எழுதின மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற ஒரு பாப்புலரான பிளேயோட ஒரு ஆக்டோட ஒரு சீன் தான் இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. தி குவாலிட்டி ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரையல் சீன் ஃப்ரம் தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரையல் சீன், அதாவது இந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்துருக்கலாம். அண்ட் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆத்தரோட இன்ட்ரோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம சம்மரி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிற பிளேயை எழுதினது வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் 23 ஏப்ரல் 1564 பிறந்திருக்கிறாரு. இங்கிலீஷ் பிளேரைட், பொயட் அண்ட் ஆக்டரும் கூட. இங்கிலாந்து நேஷ்னல் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷேக்ஸ்பியரை தான் சொல்லுவாங்க. லார்ட்ஸ் சாம்பர்லின் மென்ஸ் அண்ட் கிங்ஸ் மென்ஸ் அந்த குரூப்போட ஒரு பார்ட்னராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இந்த ரெண்டு குரூப்புக்காக மட்டும்தான் இவர் பிளே எழுதிட்டு இருந்திருக்காரு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு குரூப்புக்கு மட்டும் இல்லை, மெஜாரிட்டியாக இந்த ரெண்டு கம்பெனி, இந்த ட்ராமா கம்பெனிக்கு மட்டும்தான் பிளே எழுதியிருக்காரு. 23 ஏப்ரல் 1616 இறந்து போயிருக்காரு ஷேக்ஸ்பியர். இவரோட டேட் ஆஃப் பர்த்தும் டேட் ஆஃப் டெத்தும் ஒன்றா இருக்கும், பட் இயர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் த குவாலிட்டி ஆஃப் மர்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான சீனாக கன்சிடர் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் தான் இருக்கும். அந்த ஸ்பீச் யார் டெலிவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷியா தான் இந்த பிளேயோட ஒரு ஹீரோயின்னு சொல்லலாம். அண்ட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோக்கு இந்த சீனில் ஒரு நம்ம இந்த பர்டிகுலர் சீனை மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் அவருக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்காது. ஸோ போர்ஷியா தான் இந்த பர்டிகுலர் சீன், அதாவது நம்ம இப்போ பார்க்க போகிற குவாலிட்டி ஆஃப் மர்சியில் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சீன் குவாலிட்டி ஆஃப் மர்சி ஆக்ட் 4ல் சீன் 1ல் தான் ட்ரையல் சீன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபேமஸாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நான் சொல்ல நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ஆக்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். போர்ஷியா வருவாங்க. அண்ட் போர்ஷியா எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்தசார் அப்படிங்கிற ஒரு லாயராக டிஸ்கைஸ்டு ஃபார்மில் வருவாங்க. டிஸ்கைஸ்டு அப்படின்னா மாறு வேஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோரி தெரியும், பட் சில இடங்களில் மாறு வேஷத்துக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தடுமாறுற நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்காக தான் மாறு வேஷம் அப்படின்னா டிஸ்கைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டிஸ்கைஸ்டு ஃபார்மில் பால்தசார்னு வருவாங்க. அப்போது போர்ஷியா, பால்தசார் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கோங்க. போர்ஷியா, பால்தசார். எக்ஸாமில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பால்தசார்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த போர்ஷியாவோட பர்டிகுலர் இதை போர்ஷன் தான் நீங்கள் எழுதணும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஷைலாக் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனியோவோட ஆன்டகானிஸ்ட். இந்த பிளேயோட ஆன்டகானிஸ்ட் யார் அப்படின்னா ஷைலாக் தான். ஆண்டனியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெசானியோவோட ஃப்ரெண்டு. இந்த ஓவரால் அந்த 5 இயர் பிளேயில் ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெசானியோ. ஆண்டனியோவோட ஃப்ரெண்டான பெசானியோ தான் ப்ரோட்டகனிஸ்ட். ஆனால் அந்த பர்டிகுலர் சீனுக்கு அவரோட என்ட்ரி இருக்காது. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாப்புலராக அவரை பற்றி பேச மாட்டோம். ஸோ மேஜரான கேரக்டர் போர்ஷியா, ஆண்டனியோ, ஷைலாக் அண்ட் பெசானியோ. நம்ம இந்த பர்டிகுலர் ஆக்ட் 4th ஆக்டில் சீன் 1ல் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சியில் ஃபுல்லாகவே போர்ஷியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டனியோ இருக்காங்கல்ல, ஆண்டனியோ காப்பாற்றுறதுக்காக ஒரு லாயராக வருவாங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு ஃபீமேல், ஆனால் ஒரு மெயில் லாயர் மாதிரி இவங்க ஒரு டிஸ்கைஸ்டு ஃபார்மில் அந்த கோர்ட்குள்ளே வருவாங்க. ஆண்டனியோ காப்பாற்றுறதுக்கு. யார்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷைலாக்ட
இருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து நம்ம போர்ஷியாவோட என்ட்ரி இருக்கும். அண்ட் எதுக்காக அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பெசானியோ இருக்காங்கல்ல, பெசானியோ வந்து ஷைலாக்ட்ட வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை வந்து யார் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டானியோ. இது வந்து ஸ்டோரியோட பேஸ் தெரிஞ்சால் தானே நம்ம இந்த சீன் எழுத முடியும். இது வந்து ஸ்டோரியோட பேஸ். ஆன்டானியோ தான் வந்து கேரண்டி கையெழுத்து மாதிரி போட்டு அண்ட் ஒரு பாண்டு போட்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த பாண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்குள்ளே இவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 பவுண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த 3000 பவுண்டை வந்து ரீபே பண்ணலை, அதாவது அந்த கடனை வந்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஷைலாக் வந்து ஆன்டானியோவோட ஹார்ட்டில் அந்த நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து சதையை வந்து வெட்டி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாண்டு வந்து இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடனை வாங்கியிருப்பாங்க. பட் அந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியாது, அதாவது நம்ம பெசானியோவால் வந்து கொடுக்க முடியாது. அது சில காரணங்களால் அவருக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து நமக்கு இது தேவையில்லை. இதுதான் வந்து ஸ்டோரியோட பேஸ். அண்ட் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து அதுக்கான ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளோட ஆன்டானியோவை காப்பாற்றுறதுக்காக போர்ஷியா வந்து பால்தசார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலியமாக, மேல் லாயர் நேம் மூலியமாக வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த இதில் மர்சியை பற்றி ரொம்பவே டீப்பாக வந்து பேசியிருப்பாங்க. அவங்க பேசினது தான் வந்து ஒரு பாப்புலரான இந்த குவாலிட்டி ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெர்சிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாண்டை பற்றியும் டீட்டெயில்டாக பேசியிருப்பாங்க. நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதாவது 3000 டியூகேட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ஷைலாக்ட்ட இருந்து. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெசானியோ வந்து வாங்கியிருப்பாங்க. ஆன்டானியோ தான் வந்து வாங்கியிருப்பாங்க. இதை ரீபே பண்ண முடியல அப்படிங்கிறதுனால 3 மந்த்ஸ்க்குள்ளே அதை வந்து ரீபே பண்ணணும். இல்லை அப்படின்னா அவரோட செஸ்ட் போர்ஷன்லேருந்து வந்து அந்த ஃப்ளஷை வந்து கட் பண்ணி எடுத்துருவேன் அப்படிங்கிறது தான் வந்து பாண்ட். ஸோ வந்து அதை நிறைவேற்றுறதுக்காக தான் வந்து இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. போர்ஷியா ஓப்பனிங்லேயே என்ன ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அண்ட் வந்து சொல்ல சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர்ஷியா வந்து மெர்சிங்கிறது வந்து ஒரு எசென்ஷியலான குவாலிட்டி. அந்த மெர்சி வந்து ஒரு கருணை, மெர்சினா கருணை. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து யாருக்கிட்டையுமே வந்து நம்மளால் கம்பல் பண்ணி கொண்டு வர முடியாது. ஆனால் மெர்சிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். மெர்சிங்கிறத வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெவன்லேருந்து வர ஒரு ஜென்டிலான ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கணும். அண்ட் அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு கிவ்வருக்கும் அண்ட் ரிசீவருக்குமே வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் 2 பேத்துக்குமே அது வந்து ஒரு பயங்கரமான பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து நமக்குள்ளே வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து மற்றவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கைண்டாக நடக்க முடியும். அண்ட் மற்றவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து கைண்டாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போர்ஷியா வந்து ரொம்பவே கிளவராக ஷைலாக்ட்ட வந்து மெர்சிங்கிறது ஒரு ஹியூமன் நேச்சர், அது இருந்தால் தான் வந்து ஹியூமன். மெர்சிங்கிறது வந்து நம்மகிட்ட வந்து ஒரு மிரர் மாதிரி, காடுக்கும் நமக்கு நம்ம நடுவில் வந்து இந்த மெர்சி, நம்ம வந்து மற்றவங்க கிட்ட வந்து மெர்சியை ஷோ பண்ணாதான் கடவுள் வந்து நமக்கு வந்து கருணை வந்து காட்டுவார். அதாவது கடவுள் வந்து மெர்சியை நமக்கு வந்து ஷோ பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி மெர்சியையும் காடையும் வச்சு பேசுவாங்க. அதாவது கொஞ்சம் லைட்டாக நம்மளோட ஷைலாக்கை வந்து பயமுறுத்துகிற மாதிரி பேசி பார்ப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுவாங்கன்னா, மெர்சி வந்து ஒரு டிவைனான குவாலிட்டி. அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான எம்பையராக இருந்தாலும், அந்த க்ரௌன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட வந்து மெர்சிங்கிறது இருக்கணும். மெர்சி வந்து ஒரு லாயலிட்டியோட சிம்பிள். இந்த எர்த்துலேயே ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது. அண்ட் யார் ஃபைட் பண்ணாலுமே வந்து அடுத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண அளவுக்கு வந்து பவர் இருக்கிறது வந்து மெர்சி தான். ஒரு கிங்கோட பவரை வந்து எப்படி வந்து நம்ம ரிசம்பிள் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து காடுகிட்ட வந்து நம்ம ஜஸ்டிஸ் கேட்கணும் அப்படின்னா அந்த ஜஸ்டிஸ்க்கான ஒரே ஒரு பவர்ஃபுல்லான டூல் வந்து இந்த மெர்சி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போர்ஷியா வந்து டிஸ்கைஸ்டு ஃபார்மில் பால்தசார் ஒரு ரூபத்தில் வந்திருக்காங்கல்ல லாயரா, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே வந்து பேசியும் வந்து நம்ம ஷைலாக் வந்து மனசு மாறுற மாதிரி தெரியல. ஷைலாக் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாண்டில் இருக்கிற மாதிரி அவரோட ஃப்ளஷை வந்து கேட்க தான் செய்கிறாரு. ஷைலாக் வந்து ஆன்டானியோக்கு வந்து எந்த விதமான மெர்சியுமே காட்டல. ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வாங்கினது எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000 டியூகேட்ஸ். அந்த 3000 டியூகேட்ஸை வந்து
த்ரைஸ் டைம், அதாவது அதை விட 3 மடங்கு வந்து அதிகமாக தர்றோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஷைலாக் வந்து விட மாட்டேன்றார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனியோவும் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனுஷன். ஸோ ஷைலாக்குக்கும் ஆண்டனியோக்கும் சின்ன மனஸ்தாபம் இருக்கும். ஸோ ஷைலாக்கால் வந்து ஆண்டனியோ வந்து விடுறதுக்கு மனசில்லை. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போர்ஷியா வந்து ஷைலாக்ட்ட அந்த பாண்டை வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. போர்ஷியா ப்ரெசன்ட் மைண்டில், அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எப்படியாவது ஆண்டனியோ வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஷைலாக்கை வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பாண்டை ட்வைஸ் 2 தடவை வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. மேபி 1 வேர்ட்ஸில் வந்து கேட்கலாம். அண்ட் அதில் ரீட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம போர்ஷியா, அதாவது பால்தசார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக ஆண்டனியோவோட செஸ்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த செஸ்ட்டில் உள்ள ஃப்ளஷ்ஷை தான் நீங்கள் ஃப்ளஷ் அப்படின்னா சதைப்பகுதி, அதை மட்டும்தான் அவங்களால கட் பண்ணணுமே தவிர ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் பிளட்டு கூட வந்து கீழே வரக்கூடாது. ஏன்னா அதில் வந்து அதை மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு தேவை ஃப்ளஷ், நீங்கள் வந்து பிளட்டே இல்லாமல் ஃப்ளஷ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பால்தசார், அதாவது லாயராக டிஸ்கைஸ்டு ஃபார்மில் இருக்க போர்ஷியா வந்து சொல்லிடுவாங்க. அது எப்படிங்க வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது, ஒரு ஹியூமன் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணும்போது பிளட்டு வராமல் நம்மளால் கட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதால் முடியாது. நம்ம வந்து போர்ஷியா வந்து பால்தசார் ரூபத்தில் வந்து ஒரு ஈஸியாக, அதாவது அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம ஆண்டனியோவை வந்து காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா ஷைலாக்கால் வந்து அது வந்து முடியாது. பிளட் இல்லாமல் வெறும் ஃப்ளஷ்ஷை மட்டும் அவங்களால கட் பண்ண முடியாது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஷைலாக் வந்து இந்த இதில் வந்து தோற்று போயிடுவார். அண்ட் ஆண்டனியோவை வந்து காப்பாற்றிடுவாங்க. இப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேயோட மெயினான தீம், அதாவது இந்த பிளேன்னு சொல்லலை, இந்த ட்ரையல் சீன் குவாலிட்டி ஆஃப் மெர்சியோட மெயினான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெர்சி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவை, ரிலீஜியன் அண்ட் காஸ்ட் எல்லாத்தையுமே தாண்டி ஜென்ரலாக ஹியூமன் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம் வந்து மெர்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து நிறையா பைபிள் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் ஐடல்ஸ் ஆஃப் மெர்சியும் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியில் தானே வரும். அதுலேருந்து நிறைய ரெஃபரன்ஸோட மெர்சிங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட போர்ஷியா வந்து பேசி இந்த போர்ஷன் முடிச்சுட்டு ஆண்டனியோ வந்து காப்பாற்றுறது தான் வந்து குவாலிட்டி ஆஃப் மெர்சி, அதாவது ட்ரையல் சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் வந்து டீட்டெயில்டான சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.